உசிலம்பட்டியில் வெடிப்பதால் ஏற்படும் தொடர் விபத்துகளை தடுக்க இல்ல விழா நடைபெறும் மண்டபங்களுக்கு சீல் வைத்து அபராதம் வசூலிக்க வேண்டும் எனவும், வெறும் ஏட்டளவில் இருந்தால் இது போன்ற விபத்துகள் தொடர்ந்து கொண்டேதான் இருக்கும் என உசிலம்பட்டி எம்எல்ஏ ஐயப்பன் பேட்டி. மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே தீவிளக்கு பகுதியில் உள்ள மண்டபத்தில் வேப்பனூத்தைச் சேர்ந்த ரமேஷ் என்பவரது இல்ல விழாவில் கலந்து கொள்ள வந்த தாய்மாமன் ஊர்வலத்தில் வெடித்ததில் ஏற்பட்ட விபத்தில் வேப்பனூத்தைச் சேர்ந்த முத்துப்பாண்டி என்ற இளைஞர் படுகாயமடைந்து உசிலம்பட்டி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றார். இந்நிலையில் உசிலம்பட்டி நகர் பகுதியில் வெடிப்பதால் ஏற்படும் தொடர் விபத்துகள் குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய உசிலம்பட்டி எம்எல்ஏ ஐயப்பன், மதுரை, தேனி, திண்டுக்கல், விருதுநகர் என 4 மாவட்டங்களை இணைக்கும் முக்கிய பகுதியான உசிலம்பட்டி நகர் சாலைகளில் வெடித்தால் சம்பந்தப்பட்ட இல்ல விழா நடைபெறும் மண்டபத்திற்கு சீல் வைக்க வேண்டும், 10,000 ரூபாய் அபராதம் விதிக்க வேண்டும் என நகர்மன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் நானும் கலந்து கொண்டு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. பொதுமக்கள் அதை மீறி பொதுமக்களுக்கு இடையூறாக வெடிப்பதால் தொடர்ந்து விபத்துகள் ஏற்படுகின்றது. அதை உணர்த்தும் பொதுமக்கள் தானாக முன்வந்து வெடிப்பதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் அல்லது காவல்துறை, நகராட்சி நிர்வாகம் விழிப்புணர்வுடன் இருந்து வெடிப்பதை கண்காணித்து ஓரிரு திருமண மண்டபங்களையாவது சீல் வைத்து அபராத தொகையை வசூல் செய்தால் மட்டுமே இந்த பிரச்சனை முடிவுக்கு வரும். வெறும் ஏட்டளவில் இருந்தால் வெடிப்பதும் தொடர் விபத்துகளும் தொடர்ந்து கொண்டேதான் இருக்கும் எனவும், எனவே நகராட்சி நிர்வாகமும் காவல்துறையும் இணைந்து வெடிப்பதை தடை செய்ய வேண்டும், அனைத்து வழிகளையும் மேற்கொள்ள வேண்டும். நானும் தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டே இருக்கின்றேன். வெடிப்பதை நிறுத்தி அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்ள தயாராக உள்ளேன் என பேட்டியளித்தார். வெடிப்பதனால் அது பொதுமக்கள் தானாக முன்வந்து அவர்களே அந்த வெடிப்பதை நிறுத்தி கொள்ள வேண்டும். ஒன்று. இன்னொன்று, காவல்துறை விழிப்புடன் இருக்க வேண்டும், நகராட்சி நிர்வாகமும் விழிப்புடன் இருக்க வேண்டும். ஏனென்றால் ஓரிரு அந்த திருமண மண்டபத்தையாவது பூட்டி சீல் வைத்து அதற்கு அந்த நடவடிக்கை எடுத்து அதற்குண்டான அந்த கட்டண தொகையை, அந்த ஃபைன் போடுகின்ற அந்த தொகையை உடனடியாக வசூல் செய்தால் ஒழிய வெறும் ஏட்டளவில் இருந்தால் இது தொடர்ந்து கொண்டு தான் இருக்கும். எனவே அந்த நகராட்சி நிர்வாகமும் காவல்துறையும் சேர்ந்து அதை உடனடியாக அதை தடை செய்ய வேண்டிய அத்தனை வழிகளையும் மேற்கொள்ள வேண்டும். நானும் தொடர்ந்து அரசுக்கும் நகராட்சி நிர்வாகத்துக்கும் காவல்துறைக்கும் வலியுறுத்தி கொண்டு தான் இருக்கிறேன். மேலும் தொடர்ந்து நான் வலியுறுத்தி அதை முற்றிலுமாக நிறுத்துவதற்கு, அந்த வெடிப்பை நிறுத்துவதற்கு அத்தனை முயற்சிகளும் மேற்கொள்வதற்கு தயாராக இருக்கிறேன்.